ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆயிலில் வதக்கிட்டு 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 மினிட்ஸில் ஒரு மல்லி சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை போட்டால் தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்மளுக்கு இப்போ மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி ஆற வச்சிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதே மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பீட்ரூட், கேரட், வெங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி முறுக்கு, எல்லடை எது வேணாலும் இதில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸில் வெஜிடபிள்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட் கொஞ்சம், அது மேலே அப்படியே கேரட்டு, அது மேலே அப்படியே வெங்காயம் கொஞ்சம் வச்சு நம்ம மின்ட்டில் அப்ளை பண்ணியிருக்க முறுக்கு இது மேலே வச்சா ஒரு சாண்ட்விச் பர்கர் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுது. இது அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். இது இந்த காம்போ மட்டும் இல்லை, இதில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய காம்போ ட்ரை பண்ணலாம். ஒரு முறுக்கு மேலே ஒரு எல்லடை, 2 குட்டி எல்லடை கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த குட்டி எல்லடை இதிலையும் வச்சு சூப்பராக மின்ட்டு சட்னி, தக்காளி சட்னி போட்டு இதில் வெங்காயம் மட்டும் போடுறதுனால கொஞ்சம் மாங்காவும் சேர்த்துக்குவாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பீட்ரூட், கேரட்டு, இந்த புதினா சட்னி, தக்காளி சட்னிலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லடையிலையும் அதே மாதிரி காம்போ தான் நான் வைக்க போகிறேன். பீட்ரூட் கொஞ்சம், கேரட் கொஞ்சம். இது குழந்தைங்க வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களும் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.